வணக்கம். இனிமே நண்பர்கள் நான் சொன்னதை விட அண்ணா வந்து எல்லா கோயிலுக்கு வச்சு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிருக்கோம். சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் மீது ராணி சாஹிபா முத்து விஜய ரகுநாத ராணி அவர்கள் பிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்களுடைய சிறிய நிர்வாகத்திற்குட்பட்ட இந்த சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் அருள்மிகு இம்மையிலும் நன்மதிர்வார் ஆலயத்தில் இருந்து ஸ்தலத்தினுடைய அர்ச்சகர் தர்மராஜ சிவம் பேசுகிறேன். பூ கைலாசம் என்று அழைக்கக்கூடிய மதுரையம்பதி, வாழ்ந்தாலே தரக்கூடிய மதுரையம்பதி, இவைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதுரையிலே வாழ்ந்தால் என்ன முக்தி கிடைக்கும்? அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, காசியில் சேர்ந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, மதுரையில் வாழ்ந்தாலே முக்தி. அத்தனை பெருமைகளை உடையது இந்த மதுரையம்பதி. இந்த மதுரையம்பதியினுடைய பரிபூர்ணமான மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய அருளையும் ஆசைகளையும் பெற்று இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் இறையொரு துணையோடு வாழ்கிறார்கள். பூமியில கைலாசத்தை பார்க்கணும்னா அது மதுரையில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விசேஷங்களை எல்லாம் உறுதியது. ஏறக்குறைய சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் இங்கேதான் உருவாக்கப்பட்டது. 64 திருவிளையாடல்கள் இங்கேதான் இயற்றப்பட்டது. இன்னும் நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் இங்கே மதுரை மத்தியில் தோன்றுகின்றன. அதிலும் முக்கியமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய தென்மேற்கு மூலையிலே மேலமாசி என்று அழைக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த நகரத்தினுடைய மையப்பகுதியாக ஏரியா இந்த இம்மையிலும் நன்மைதர்வார் ஆலயமானது விற்றிருக்கிறது. பெரியார் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலே இருக்கிறது. இந்த பெருமைகளை எல்லாம் நாம உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்வதில் இந்த நேரத்துல பெருமகிழ்ச்சி கிடைக்கும். ஸ்தலம், ஒவ்வொரு ஸ்தலம் அப்படின்னா கோயிலுடைய இடம், ஸ்தலம்னா இடம் அர்த்தம், அல்லது கோயில் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கான தொல் வரலாறு, தோற்றுவாய் வரலாறு ஒவ்வொரு ஆலயத்துக்குமே உண்டு. அதன்படி இந்த ஆலயமானது ஏறக்குறைய 2000 வருட காலம் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. கல்லாடம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் கபிலர் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியது. அவர் வாழ்ந்த காலம் ஏறக்குறைய 2000 வருடத்துக்கு முன்னாடி. மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த திருவாத ஊரிலே தான் அந்த கபிலரும் பிறந்திருக்கிறார். அவர் எழுதிய கல்லாடம் என்கின்ற நூலில் திருக்கோயிலின் பாடல் வரிகளை அங்கே ஏற்றிருக்கிறார். ஏறக்குறைய 7-8 பாடல்கள் அவர் அந்த கோயில்கள் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதன்படி பார்க்க போனால் இந்த கோயிலானது 2000 வருட காலம். மேலும் இந்த கோயிலானது வந்து ஏன் இந்த இடத்துல கோயில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு சொல்லுங்க. நீங்க சொன்ன ஸ்தல வரலாறு என்னன்னா, மதுரையம்பதியை வந்து மீனாட்சி அம்பிகை கதாதகை பிராட்டி சுந்தரேஸ்வரர் திருமணம் முடித்த தன்னுடைய அரச பதவிகளை எல்லாம் எடுத்து தான் ஒரு மீனாட்சி ஒரு 4 மாத காலம், சுந்தரேஸ்வரர் ஒரு 8 மாத காலம் ஆட்சி செய்கிறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் அங்கே அவங்க இருக்கிறாங்க. அதன் பிரகாரம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாத காலம் மீனாட்சி ஆட்சி. அதாவது சித்திர மாச திருவிழா, பட்டாபிஷேகம், மீனாட்சி பட்டாபிஷேகம் ஒரு வரிசையா நடக்கும். பட்டாபிஷேகம் வாங்கிட்டு செங்கோல் வாங்கிட்டு மீனாட்சி அந்த அரசாட்சியை துவங்குவாங்க. அந்த பட்டாபிஷேகம் ஆன பிறகு திக்விஜயம்னு ஒன்று நடக்கும். திக்விஜயம்ங்கிறது வந்து பொதுவாக அரசர்கள் எல்லாம் நாடுகளை தன்னுடைய பரப்பை விரிவு செய்யணும். இப்போ ஒரு நாடுகளுடைய அரசர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை தன்னோட நாட்டோட சேர்த்துப்பார், இல்ல வேறொரு நாட்டுக்கு படையெடுத்து அதையும் தன்னோட நாட்டோட சேர்த்துப்பார். ஒரு அரசர் இப்படித்தான் பேரரசராக ஆக முடியும். அதுபடி மீனாட்சியும் திக்விஜயங்கள் செஞ்சு ஒவ்வொரு நாடுகளாக பற்றும் பொழுது கைலாய மலைக்கும் படையெடுத்து போகிறார்கள். அவர்களுடைய ஏகாந்த விதின்னு சொல்லுவாங்க. பிறவியிலேயே அவர்களுக்கு எந்த மாதிரி லிபின்னு சொல்லக்கூடிய தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, அதுவே அசரீரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள கைலாயத்தை படையெடுக்கும் பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 2 பேரும் புரிந்து கொண்டு போரை நிறுத்திவிட்டு திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது அசரீரி. அதன் பிரகாரம் 2 பேருமே திருமணம் மிக கோலாகலமாக மதுரை மீனாட்சி கோவிலில் நடக்கக்கூடிய வருடாந்திர சித்திரை உற்சவத்தினுடைய திருக்கல்யாண உற்சவம் தான் முடிந்த பிறகு மீனாட்சி ஆட்சி துவங்குது. சித்திரை, வைகாசி, ஆணி, 4 மாதம். அதுக்கப்புறம் ஆவணி மூல உற்சவம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மீனாட்சி கோவிலில் ரொம்ப பிரசித்தியான 64 திருவிளையாடல்கள் மிக முக்கியமான நிலைகளை எல்லாம் எடுத்து பன்றிக்கு வண்டி எய்த படலம், ஊஞ்சல் ஆடிய படலம், அது மாதிரி விறகு விற்றது, பிட்டுக்கு மண் சுமந்தது, பிட்டு திருவிழான்னு சொல்லுவாங்க. மதுரை பிட்டு திருவிழா அப்படின்னா ரொம்ப விசேஷம். அந்த ஆவணி மாதத்துக்கு அதுல நம்மளுடைய ஆலயத்திற்கு
இது ஒரு மண்டகப்படி கூட்டான சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்துக்கான மண்டகப்படி கூட்டான ஆலயமாக இங்கே வரிசைக்கப்படுது. அந்த வலையில் விட்டுலியே இருக்கிற நாளன்றைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி இங்க வரும். மீனாட்சி சொப்பனாதர் இங்க வந்து எழுந்தருளி இந்த கோயில ஒரே நேரத்துல சமகாலத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அந்த உற்சவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் அபிஷேகம் முடிந்த கையோட அலங்காரம் முடிந்தோட சமகாலத்துல 2 சுவாமிக்கு தீபாராதனை ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்க தீபாராதனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் போய் மீனாட்சி சொக்கநாதனுடைய சிவன் சன்னதிக்கு முன்னாடி சொக்கநாதர் சன்னதிக்கு முன்னாடி மீனாட்சி அம்பிகையிடமிருந்து செங்கோலை சிவபெருமான் பெறுவதாக ஒரு ஐதீகம். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, சொக்கநாதர் மீனாட்சியிடமிருந்து செங்கோல் பெறாரு. அப்ப அதுக்கு இந்த மண்டபத்துக்கு வரணும் ஒரு சுவாமி அப்படின்னா, பொதுவாகவே அரசர்கள் எல்லாமே அரச பதவியை அடையும் முன்பாக அரியணையில உட்கார்ந்து ஆட்சி செய்யும் முன்பாக பெண்கொற்றம் கொடை என்று சொல்லக்கூடிய அதிலே அமரும் முன்பாக அவர்கள் சிவபூஜை பண்ணிட்டு தான் அதை செய்யணும். அந்த நீங்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் தான் சொல்லுவாங்க. அரசாங்க அலுவலர்கள், பெரிய பதவிக்கு போனவங்க, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பிரதம மந்திரி எல்லாருக்குமே இந்த ரகசிய காப்பு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணங்கிறது என்னன்னா, நான் இது மாதிரி ஒரு பார்மல், காமன் பார்மல், அந்த இறையாண்மையோட நான் இந்த செயலை நான் செய்ய இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சிவபூஜை பண்றது ஒரு இறையாண்மை செயலாக சிவபெருமானே வந்து தன்னைத்தானே பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலம் போய் சொக்கநாதர் சன்னதி முன்பாக மீனாட்சி அம்மனிடம் செங்கோலை வாங்கி, இதுதான் ரொம்ப விசேஷம். இதற்காக வேண்டி கட்டப்பட்ட கோயில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இம்மையே நன்மை தரும் சோறும் குறையுங்கிறது சங்க இலக்கிய வரிகள். இம்மைதான் இந்த பிறவி, நன்மைனா எல்லா வகையான லௌகீக நன்மைகளையும் தரக்கூடியவர். அதுவும் இல்லாம வரும் கதின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்து தர்மத்துல நம்ம 3 பிறவியை நம்புறோம். போன பிறவி நம்ம எங்க வரணும்னு தெரியாது, இந்த பிறவி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், இதுதான் லைஃப். இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்களோ வரக்கூடிய பிறவிகளை பத்தி தான் ஒரு யூகிப்பு வந்து நம்மகிட்ட இருக்காரு. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா வரும் பிறவியானது நன்மையாகவே வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய சுவாமிகள் உண்மையில இந்த பிறகு உண்மையிலேயே அந்த நன்மையை நமக்கு வந்து நம்ம வழி நடக்கும். அது ஒரு காரணம். இன்னொரு இந்த சுவாமியை நீங்க நல்லா கூப்பிட்டு கவனிச்சீங்கன்னா, மேற்கு பார்த்த சிவாலயம், மேற்கு பார்த்த சிவாலயங்கள் மிகவும் அரிதிலும் அரிதாக தான் கட்டப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில், நம்ம திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் சுவாமி கோயில், சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில், நமது ஆலயம், பரமக்குடி பக்கத்துல நயினார் கோவில், இவைகள் எல்லாம் மேற்கு பார்த்த சிவாலயங்கள். இன்னும் சில இடங்களில் இருக்கலாம், குறிப்பாக சொல்லிட்டேன். இந்த ஆலயம் ஏன் மேற்க பார்க்காம அப்படின்னா, சிவபெருமான் லிங்க சக்கரவர் கிழக்க பார்க்க பிரதிஷ்டவர்கள் தம்பதி சமேதரா மேற்க பார்க்க உட்கார்ந்து அவர் கையில புஷ்பம் வச்சுட்டு தம்பதி சமேதரா பூஜை ஆவடே 2 பக்கம். யார் பூஜை பண்றாங்களோ அவங்க பூஜை பண்றவங்களுக்கு வலது பக்கம் தான் தண்ணீர் விழக்கூடிய பகுதி இருக்கும். இதாருடைய விதி. அதன் பிரகாரம் லிங்கத்தை பிரதிஷ்டை நல்லூரிலே நகராலயம் அமைத்து நாட்டமுடன் லிங்கம் பிரதிஷ்டை செய்து நாளும் பூஜித்த சிவமே வரம் தரும் இம்மையிலும் நன்மை தருவார் மாதேவன் தம்பிரானே மனமுருக உணதடிகள் வணங்குகின்றோம் மண்ணு சித்திகள் தருகிறது பாடுவோம். எல்லா வகையான சித்திகளையும் தரக்கூடிய சுவாமி இதா அபீஷ்ட வரப்பிரபேஸ்வரர் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல சொல்லலாம். அப்படியே தமிழ்ல வரிச்சீங்கன்னா இம்மையிலும் நன்மை. அம்பாள் பேரு மத்தியபுரி நாயகி. மத்தியம் அப்படிங்கிறது ஒரு வட்டத்தினுடைய மையப்பகுதி. 360 டிகிரி வட்டத்துக்கு ஒரு மையப்பகுதி இருந்தாதான் அதற்கு வட்டமாக அதை கொண்டு வர முடியும். அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா அம்பாள் இருக்கக்கூடிய பீடாரோகணம், அந்த ஆதார பீடம்னு சொல்லுவாங்க. ஆதார பீடம் இருக்கக்கூடிய இடம் மதுரையினுடைய மத்திய பகுதியாக கொள்ளப்பட்டது. அதனாலதான் நடுவூர் கரசி, நடுவூர் நாயகி, மத்தியபுரீஸ்வரி, மத்தியபுரி நாயகி தான் நம்பாளுக்கு பேர். இந்த மதுரையினுடைய மையப்பகுதியை நம்பாள் இருக்கிறவங்க தான். அப்ப மீனாட்சி அம்மன் கோவில் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில தான் இருந்திருக்கு, பின்னால் கட்டப்பட்டது தான். அதாவது இங்க வந்து ஒரு கோயில 2 விதமான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டிட அமைப்பு பிரகாரம் அதற்கு வயது, இந்த கட்டடத்துக்கு முன்னாடி கட்டடம் இருந்ததா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எந்த காலத்தில் இந்த கோயில் தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு. அந்த வரலாறு தான் மகாத்மியம் சொல்லுவாங்க. அதாவது மதுரைக்கு ஒரு மகாத்மியம் இருக்கு, மதுரைக்கான வரலாறு. அந்த மதுரைக்கான வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2000 வருடம் பழமையாக நிச்சயமாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து அம்பாள் பேர் மத்தியபுரி அம்பிகை, சுவாமி வேறு இம்மையில் நடைபெறுவார். பரிவார தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கு. பிரதானமாக சிவாகம பிரகாரம் 5:23 ஆகமம் என்று சொல்வார்கள். திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல 5:23 ஆகமம். அந்த 28 ஆகமத்துல இது வந்து தாரணாகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில இந்த கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பூஜா கிரமங்களும் நித்திய நைமித்திய பூஜைகள் என்று சொல்வார்கள். ஒரு கோயிலினுடைய ஆலயத்துல, ஒரு ஆகம பிரகாரம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்துல துவஜஸ்தம்பம் என்கிற ஒரு கொடிமரம் இருக்கணும், அதுக்குண்டான பலிபீடம் இருக்கணும், அதுக்குண்டான நந்தியம் பெருமாள் இருப்பார்,
அஸ்திரமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அஸ்திரதேவர், ஸ்ரீவழி நாயகர் சொல்லுவாங்க, அவர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் துவாரச்சந்திரன், துவாரசூரியன், துவார விநாயகர், துவார சுப்பிரமணியர், அதுக்கப்புறம் முதுகுல ஒரு நந்தி, அதுக்கப்புறம் அர்த்தமண்டபம், அதுக்கப்புறம் கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகத்துல யார் பிரதானமா இருக்காங்களோ அந்த சுவாமிகள். இவைகள் போக கோஷ்டமூர்த்திகள் சொல்லக்கூடிய பரிவாரங்கள் சொல்லுவாங்க. கோஷ்டமூர்த்திகளை இங்கே சிவகாமி, நடராஜர், பதஞ்சலி, வியாகரபாதர், அனுகிய விநாயகர், பிரம்மா மற்றும் சித்தர் மற்றும் துர்கை அம்மன், அதை தொடர்ந்தாற்போல் சண்டிகேஸ்வரமூர்த்தி, அதற்கு அடுத்தாற்போல் இங்கோத்மூர்த்தி, அதுக்கப்புறமாக தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி வந்து சரஸ்வதி அம்பிகை, தண்டாயுதபாணி, நால்வர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சியோட அடுத்தபடியாக சரஸ்வதி அம்பிகை, அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சந்திர பகவான், சூரிய பகவான், ஜுவரஹர லிங்கம், ஜுவரஹர சக்தி, மகாலட்சுமி, இவைகள் எல்லாம் சேர்ந்தது இந்த சிவாலயத்தினுடைய சுவாமி சங்கத்தினுடைய பரிவாரம் கோஷ்டமூர்த்தி. அதுல இந்த ஜுவரஹர லிங்கம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜுவரம் அப்படிங்கிற இல்னஸ், ஜுவரம்ங்கிறது நம்ம பொதுவாக வந்து வெறும் காய்ச்சல் அடிக்கிறது மட்டும் கிடையாது, எல்லா வகையான உடல் உபாதைகளும் போகக்கூடியது. இங்க ரசம் சாதம், மிளகு ரசம் வச்சு அதுக்கு சுவாமிக்கு வந்து மிளகை அரைச்சு அந்த பாலோட கலந்து அது அபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்கு ரச சாதத்தை நைவேத்தியமா வச்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. ஒரு 2 மிளகும் விபூதியும் பிரசாதம் எடுத்துக்குவாங்க. இது வந்து திங்கக்கிழமை சோமவார காலம் சாயங்காலம் ஒரு 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள சூரிய அஸ்தமன காலத்துல பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷம். அதுல குறிப்பா இந்த சோமவார பிரதோஷம் இருந்ததுன்னா அன்னைக்கு பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாமே சுவாமி கிட்ட தான் எல்லாம் இருக்கு. அதனால சிவன் சன்னதியில அதை கொண்டு போய் அவங்க அபிஷேகம் பண்ணிடுவாங்க. அதே நேரம் மற்ற பிரதோஷ காலம் இல்லாத சோமவார அபிஷேகம் செய்வாங்க. அது ரொம்ப விசேஷம். அவங்க தனித்தனியா வந்து இந்திய கட்டணங்களை செலுத்தி கலந்துட்டு அவங்களுக்கு ஜுவரம் நிகழ்ச்சி ஆகும். மறுபடியும் எனக்கு மேலே தொடர் காய்ச்சல், தலைவலி, உடம்பு உபாதைகள், சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரெக்கவர் ஆகுவாங்க, அந்த மாதிரி வேண்டிட்டு செய்யலாம். அது ஜுவரஹர லிங்கத்தினுடைய சுவாமியே வந்து இங்க எப்படி கேட்டீங்கன்னா, இம்மையே நன்மை தரும் சோறும் கூரைன்னு சொன்னாங்க. இந்த பிறவியில இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் நமக்கு வந்து தெரியப்படும். நீ இப்படி இருக்கப்பா, நீ இப்படி ஆகும் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி சுவாமியை உணர வச்சுதான் அவரை வழிபட்டு. அதான் அவருடைய ஸ்பெஷல். அதனாலதான் இன்மையிலேயே நன்மை தருவாங்க பேரு. அம்பாள் வேறு மத்தியபடி, அம்பாள் வந்து நடுவூர் கரசி, நடுவூர் நாயகி, இதெல்லாம் விஷயம். அம்பாள் வந்து வாங்கல்லே வர பிரசாதினி, சந்தான பாக்கியம் வம்சவர்த்திக்காக வேண்டி, திருமாங்கல்ய தாரணம் பண்ணிக்கணும், வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சுவாமி. இங்க வந்து எஸ்பெஷலி வியாழக்கிழமைகள்ல வந்து குருவார தட்சிணாமூர்த்தி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 10th and +1 எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருக்கும் ஒரு 20 வருட காலமா அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி திருப்பி நம்ம கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா மந்திரத்தை அவங்களே சொல்லுவாங்க. சுவாமி குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நான் மட்டும் சொல்ல மாட்டேன், இதே மாதிரி அர்ச்சகர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் வரக்கூடிய பக்தர்களும் சேர்ந்து அதை சொல்லுவாங்க. அது சொல்லணுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு நிச்சயமாக பாசிட்டிவ். அதே மாதிரிதான் பைரவர் கூட்டங்கள், பைரவர் சன்னதிலையும் அதே மாதிரி மந்திரங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி பிரதோஷ காலம் ரொம்ப ரொம்ப விசேஷம். பிரதோஷம் பிறவி தோஷங்களை எல்லாம் போகக்கூடிய, எல்லா வகையான தோஷ கர்மாக்களையும் நீக்கக்கூடிய விஷ வேரம்னு சொல்லுவாங்க. விஷ நேரத்துலதான் அந்த பிரதோஷம் இருக்கு. இப்போ விஷ நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா பிரார்த்தனை மட்டும், சுவாமி கிட்ட வணங்குறது, வேண்டுறது, நாமாவளிகளை படிக்கிறது, அபிஷேகத்தை பார்க்கறது, அபிஷேகம் கலந்துக்கிறது. எதுவுமே முடியலைன்னா உழவார படிச்சுட்டு கோயிலை தூய்மைப்படுத்தினாலும் உங்களுக்கான புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். பொருள் உள்ளவர்கள் தான் வரணும், பொருள் இல்லாதவர்கள் எல்லாம் வர முடியாது அப்படின்னு எந்த ஆலயமும் கிடையாது. அவங்க முடிந்த செய்களை சுவாமியோட அற்புதம் நிச்சயமாக பண்ண முடியாது. அதுல இந்த எஸ்பெஷலி இந்த பிரதோஷ காலங்கிறது ரொம்ப சூப்பரான, ரொம்ப விசேஷகரமான நம்ம கோயில நடக்கும். அதுல வந்து பிரார்த்தனைகள் செய்யலாம். நந்திய பெருமாள் மணி கட்டுவாங்க, பிரதோஷ காலத்துல மணி கட்டுவாங்க. அது இல்லாமலும் மற்ற காலத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். அது நிறைவேறதுக்காக பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ணி 2 மணியா கட்டுறேன் வேண்டிட்டு போனேன்னா அது நிறைவேறும். உங்களுடைய லாஜிக்கா என்னென்ன மாதிரி நியாயமான பிரார்த்தனை அது ரொம்ப முக்கியம். அதை வந்து வேண்டிட்டு கட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நிச்சயமாக பகவான் அனுப்புகிறார்கள். மண்ணு வச்சு அர்ச்சனை பண்றது என்ன காரணம்னா பூகைலாசம்னு சொன்னேன். இந்த கோயிலினுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அங்காரக பாவ அமைப்புல இருக்கு. அங்காரகன் சொல்றது செவ்வாய், பூமியினுடைய புத்திரன், பூமி பாலகன் அப்படிலாம் சொல்லுவாங்க.
இந்த பூமி பாலகனாகிய அங்காரகனுடைய ஆதிக்கம் மேஷ ராசி, விருச்சிக ராசி, மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், செவ்வாய் திசையில பிறந்தவங்க, செவ்வாய் கிழமையில பிறந்தவங்க, செவ்வாய் திசை நடக்கணும் இப்ப நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் அந்தரம், செவ்வாய் புத்தி இவைகள் எல்லாம் நடக்கக்கூடியவங்க, செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தோட பிறந்தக்கூடிய ராசி இவர்கள் எல்லாம் வந்து இந்த நாளை இன்னொன்று செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனாலே நிலம், மண், மனை, வீடு இது செவ்வாய் சம்பந்தப்பட்டது. செவ்வாய் சம்பந்தப்பட்ட மண்மனை வீடுகள் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டேஷன்ஸ் ப்ராப்ளங்கள், அதுல இருக்கக்கூடிய சின்ன அடிப்படையான சின்ன சின்ன தகராறுகள், பிறர்கள், நான் வந்து இடம் வாங்க போயிட்டேன், அட்வான்ஸ் போட்டுருக்கேன், வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கிட்டேன், கட்டவே முடியல, எனக்கு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு சரியான கான்ட்ராக்ட் கிடைக்கல, இல்லைன்னா என்னுடைய பூர்வீக சொத்துலேருந்து எனக்கு பங்கு வர மாட்டேங்குது, வர வேண்டிய நியாயம் எப்படி வர வேண்டிய இல்லைன்னா எங்களுக்குள்ள பங்கு பிடிக்கிறது இன்னும் பங்கு பிடிக்காமே அதுல டிஸ்பியூட்டேஷன்ஸ் இந்த மாதிரி நில சம்பந்தமா அது குறிப்பா ரியல் எஸ்டேட் அந்த நிலத்தையே வாங்கி விட்டு அதே பிசினஸா செய்யக்கூடிய அதே அவங்க வந்து இந்த அந்த இடத்தினுடைய மண்ணை ஈசானிய முறையில் சாமி பார்த்து சபாகரணம் 7 சபாகரணம் வச்சு அர்ச்சனை 7வது சபாகரணம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்களால் முடியும்னா அபிஷேகம் ஆராதனை பண்ணி அந்த மாதிரி போட்டோ எடுத்த இடத்துல கொண்டு போய் ஈசானிய முறையில் தைரிதி பாகம் கன்னிமூலை வரைக்கும் கிராஸா போடுவாங்க. அது அவங்களுடைய நில சம்பந்தமான தோஷம் நீங்க அந்த நிலம் உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு அந்த மாதிரி முடியும். வீடு கட்டுறதுக்கு தான் அடிமண் இடத்துல வந்து நீங்க நல்லாவே இருக்கும், நாம கரெக்டா இடம் வாங்கிட்டோம், சிக்கல் இல்லாம தரங்கள் இல்லாம அந்த வீடு கட்டி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அந்த மண்ணை எடுத்து ஈசானிய முறையில் மண்ணை வச்சு போல மண்ணை எடுத்து அங்கேயே போட்டு சம்பவத்தினால 7 வாரம் வரும் நான் 500 கிலோ ஒரே ஒரு முறை வந்து அபிஷேகம் சரசமாக அந்த ஒரு தடவை பண்ணி பூஜை பண்ணி வச்சு கை கூடாது. நிலம் விற்கல, நீங்க நிலம் வாங்கணும், நீங்க வாங்கின நிலத்துல வீடு கட்ட முடியல, கட்டிட்டு இருக்கிற நிலம் கட்டிடம் பாதியில் நிற்கும், கான்ட்ராக்ட் பினிஷ் பண்ணாம இருக்காரு, இல்ல உங்களுக்கு பணம் சேர்க்கல, எல்லாமே லேண்ட் ரிலேட்டட் அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த மண் எடுக்கணும். சப்போஸ் நான் மண் எடுக்க முடியலன்னா நான் 14வது மாடி அந்த பிளாட்டை நான் விற்கணும். ஏன்னா ஒரு ஆற்று மண்ணை கொஞ்சம் கையளவு எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய ஈசானிய மூலையில வச்சு அதை மதி தண்ணியில கட்டி எந்த பிளாட்ல இருந்து எடுத்தாலும் நிலத்துல இருந்து எடுத்தாலும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது விவசாயம் கிடைக்கல லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் அதுக்காக வேண்டிய அந்த மண் மெயினா நாங்க அதுதான் சொல்லிட்டு இப்பதான் விவசாய நிலம் புரியலே வருது. அதனால எல்லாமே வீடுகள் தான் இருக்கு. அதனால விவசாயம் தழைக்கிறதுக்காக சொல்றது பூமி லாபம் கிடைக்கும், பூமியை வித்து லாபம், பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய விவசாய விளை பொருட்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அது நிரந்தரமா நமக்கு கிடைக்கணும். அதுல அந்த பூச்சிகள் வரக்கூடாது, அதே மாதிரி நல்ல மகசூல் இருக்கணும், நல்ல விலைக்கு அந்த தானியம் எல்லாமே ரிலேட்டடாக செங்கிலியா நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி விலைக்கு போறேன் நான் எல்லாம் விஷயம். இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு 7 செவ்வாய்க்கிழமை பண்ண முடியாத ஒரு 7 வாரம் வர முடியாதவங்க ஒரே ஒரு தடவை வந்து அபிஷேகம் சகஸ்ரநாமம் பண்ணிப்போம். அப்புறம் இது இன்னொரு முக்கியமான விஷயம், 12 பாவாதிபதினு சொல்லுவாங்கல்ல, 12 மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் 12 ராசி மாதிரி 12 லக்னம். லக்னங்கிறது உடம்பு, ராசிங்கிறது பிராணம், பீஸ். இந்த 12 லக்ன தோஷங்களையும் போகக்கூடிய சுவாமி சுவாமி மட்டும்தான். எங்க 12 லக்னத்துல பிறந்தவங்க வந்து ஒரு முறையாவது அவங்க வாழ்க்கையில வந்து முடிஞ்சா அதுக்கும் அபிஷேக சாசனம் பண்ணி தொடக்கம் இருக்கு. லக்னம் ஸ்ட்ரகிள் போகிறாங்க, மேஷ ராசி மேஷ லக்னம் எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கு, அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதி மகாகுலம், பரணி குலம், 3 நட்சத்திரம் ஜோதிகாரன் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க விளக்காம உங்களுக்கு லக்னம் முடங்கி இருக்கு, முடங்கி இல்லை, நார்மலா தான் இருக்கு, நீ வேணா போய் தரிசனம் பண்ணிக்குவாங்க, இல்ல முடங்கி இருக்கு நீ போய் நிவர்த்தி அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லக்ன முடக்கம் போகக்கூடிய ஒரு முக்கியமான 12 லக்னத்துக்கு ஆமா இந்த லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு எல்லாருக்குமே 12 பேருமே இங்க வரும். 12 லக்னாதிபதிகளும் தோஷங்கள் இருக்கும். அது இல்லாம இங்க வந்து மோட்சகிரி நம்ம வந்து முன்னோர்கள் பித்ருக்கள், அந்த பித்ருக்களுக்கான தோஷங்களை போகக்கூடிய ஸ்தலத்துக்கு மோட்ச தெய்வம் வழிபாடு செய்யக்கூடிய மெயினா அமாவாசை சனிக்கிழமைகளில் ஏற்படுத்த இல்லைன்னா எங்களுக்கு அவங்க யாராவது மாரி விசர்ஜனமானவங்க அவங்களுக்கு வந்து அந்த 30வது நாள் 3 வருஷம்
கழிச்சு ஏற்றக்கூடியது வந்து பிரார்த்தனை வந்து ஏற்றும். முதல்ல விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு அதை பார்க்கறதுக்கு மேலே வாரத்தில் ஏற்றுவாங்க. பார்க்கறது தான் சடங்குகள். பார்க்காம சடங்குகள் போயிட்டு அது ரொம்ப முக்கியம். இது வந்து மோட்ச தீபம் இல்லை அமாவாசை, மாதாந்திர அமாவாசை, இந்த ஆடி அமாவாசை, சரி அமாவாசை, ஏன்னா அதெல்லாம் அப்படி ரெகுலராக வர முடியாது. வருஷத்துக்கு 3 அமாவாசை. திவசங்கள் எல்லாம் சரியானபடி கர்மாக்கள் எல்லாம் செய்யல, திவசங்கள் எல்லாம் செய்யல, மூலாதாரர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் செய்யலைன்னா அது பிதர் தோஷமா போகும். பிதர் தோஷமா போகும்போது அது ஏன் எதுக்காண்டி தலைவலிக்குது? தலைவலிக்கு வந்து நீங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் 1000 காரணம் வச்சிருக்காரு. ஆனா தலைவலிங்கிறது ஒண்ணுதான் எக்ஸ்போஸ் ஆகும். வெளியிடுறது தலைவலி. அது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தலைவலி வரலாம், தூக்கம் சரியில்லைன்னா தலைவலி வரலாம், மன அழுத்தம் இருந்தால் தலைவலி வரலாம், நிறைய நரம்பு பிரச்சனைகள் இருந்தாலும் தலைவலி வரலாம், சைனஸ் சொல்லுவாங்க, அது இருந்தாலும் தலைவலி வரலாம். எந்த தலைவலின்னு தெரியும் இல்லையா? அதனாலதான் ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது இந்த பித்ரு கர்மாக்கள், பித்ரு தோஷங்கள்னால உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, மக்கள் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணும். எந்த இடத்துல பிரச்சனை அதை சரி பண்ணும். அதுல அவங்க சுதேசியக்காரர்கிட்ட நான் சொல்றேன்னு அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக் வாங்கிட்டு அவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க இப்படி செய்யும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதன் பிரகாரம் அப்புறம் நம்ம கோயில வந்து தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்கு, துரலிங்கம் சொல்லியிருக்கு, அம்பாள் சொல்லியிருக்கு, வள்ளி விசேஷம். அதான் அம்பாள் வந்து வெள்ளிக்கிழமை திருமணமாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்காக வேண்டி அம்பாளுக்கு வந்து அரைச்ச மருதாணி, மருதாணி கோன்லாம் இருக்குது, அதை வாங்கிட்டு இலை வாங்கி வீட்டை நல்லா அம்மியில கொலாபடிலாம் இல்லாம நல்லா குறைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா சுத்தமான அம்மியில இருக்கு, சுத்தமான மிக்சியில நல்ல கெட்டியா நல்ல தொகையில் பதத்துக்கு இந்த மருதாணி அரைச்சிட்டு சிலர் மருதாணி அரைச்சு அப்படி செமி கிரேவியா கொடுக்குறாங்க. அது எப்படி சாப்பிட்றது? அதனால நல்ல பதமா தொகையில் பதம்னா தெரியும். கொஞ்சம் கெட்டியா அரைச்சிருந்தீங்கன்னா சாமி அம்பாள் பாதத்துல சாத்திடுவாங்க. அதுல இருந்து பிரசாதம்லாம் தரமாட்டாங்க. அந்த மருதாணியை ஃபுல்லா சாத்திடுவாங்க. அப்படி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அவங்களுடைய ஜாதக பிரகாரம் குறைஞ்சது 3 வாரம் அல்லது 7 வாரம் மொத்தப்படையாது 9 வாரம் 11 வாரம் அந்த மாதிரி சாத்திட்டு வந்து அவங்களுக்கு விரைவில் திருமணம். அதே மாதிரி இங்க வந்து நம்ம கோயில வந்து 60ஆம் கல்யாணம் 20ஆம் கல்யாணம் சாந்தின்னு சொல்லுவாங்க. சட்டப்தபூர்த்தி, பீமரக சாந்தி, விஜயரக சாந்தி, சுரக சாந்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன காரணம்னா லக்னாதிபதி பவர்ஃபுல்லா இருக்கு. லக்னம்னா உடம்புன்னு சொன்னேன். உடம்புனா லௌகீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் லக்ன அடிப்படையில தான் இருக்கு. நான் உடனே நின்று பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு உடம்பு வேணும். இது உடம்ப வச்சுதான் நான் பேச முடியும். எனக்கு திங்கிங் வேணும், அதுக்கு உடம்பு வேணும். அதை வச்சுதான் பேச முடியும். ஆரோக்கியமா இருக்கும், அதுக்கு உடம்பு வேணும். அப்ப எல்லாமே லக்னத்தை சுற்றி தான் எல்லாமே இருக்கும். எந்த மரியாதை கொடுக்கறதும் இந்த உடம்ப வச்சுதான், அவமரியாதை அடையிறது இந்த உடம்ப வச்சுதான், புகழ் அடையிறது இந்த உடம்ப வச்சுதான், பணக்காரனானது இந்த உடம்ப வச்சுதான், ஏழையானது இந்த உடம்ப வச்சுதான். எந்த நல்லதா இருந்தாலும் எந்த அதனுடைய எதிர்மறையாக இருந்தாலும் கூட உடல் அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. உடல் அடிப்படையில தான் உலகத்தோட நாம இயங்கிட்டு இருக்கோம். அந்த தோஷத்தை போகக்கூடிய ஒரு அது ரொம்ப முக்கியம். இந்த சொன்ன மாதிரி இந்த பைரவர் ரொம்ப விசேஷம். பைரவர் பெரும்போது எல்லா ஊர்களையும் தெற்கு பார்க்க தான் இருக்கும். சில இடங்கள்ல மாறி இருக்கு. தனிச்சன்னதியா இருக்கு இந்த கோயில. இந்த கோயில வந்து எஸ்பெஷலி கால பைரவர், அட்டமகா பைரவர் சொல்லுவாங்க. அட்ட பைரவர் முதல் சுப்பீரியர் கால பைரவர். அதுல யோனி பைரவர் 64. அதுல பிரதானமா இருக்கக்கூடிய கால பைரவர் இங்க தனிச்சன்னதி ஒரு ஆலயத்தில் சிவாலயத்துக்கு சொன்ன விதி பிரகாரம் ஒரு முன்மண்டபம், அதுக்கு உண்டான வெப்பன் ஆயுதம், அதுக்கு உண்டான வாகனம், அதுக்கு உண்டான பலிபீடம், அர்த்தமண்டபத்துல வீரபத்திர சுவாமின்னு கஷேத்திரன்னு சொல்லுவாங்க. கஷேத்திர பாலகங்கிறது பைரவர். கஷேத்திரக்கு அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கார்டு. நான் சொன்னேன் இல்லையா செவ்வாய், இந்த செவ்வாய் ரிலேட்டடான சுவாமி தான் இந்த வீரபத்திர சுவாமி. அங்க வந்து பைரவர் சன்னதியோடு அவர் மேற்கு பார்க்க இருப்பார், இவர் தெற்கு பார்க்க இருப்பார். அங்கே இருக்க புதுசா வரவங்களுக்கு இந்த சுவாமி கவனிக்கிறதுக்கு சன்னதி புரிஞ்சு பார்க்கணும். சுவாமி இங்க வந்து எல்லா வகையான 12 ராசிகளுக்கு உண்டான தோஷங்கள் இல்லாம பய நிவர்த்தி பைரவர். ஆபதூதாரணாய அஜாமிலபந்தனாய உத்தரிக்கிறதாய சித்த வடிபால ஸ்வரூபாய மமதாரித்திரி வித்வேஷனாய தனாகர்ஷனாய சொர்ணாகர்ஷனாய சகல வியாதி நிவர்த்திகராய சகல துட்டானிட்ட பரிக்கிற தோஷ நிவர்த்திகராய காலபைரவ சுவாமி. எல்லா வகையான எதிரிகளை அடக்கக்கூடிய, எதிரிகளுக்கு பயம் கொடுக்கக்கூடிய ஆபதூதாரண, ஆபத்தை கொடுப்பவர்களுக்கு ஆபத்தை கொடுக்கணும். தேங்காய் உடைக்கணும். அதாவது சுவாமிக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மஞ்சள் பூசின தேங்காய் எடுத்து சுவாமிக்கு வேண்டிட்டு வச்சுட்டீங்கன்னா உடஞ்சுருவாங்க. எலுமிச்சம்பழத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த சூழலுக்கு உங்களுடைய பிரார்த்தனை என்ன
நியாயமான பிரார்த்தனை. ஆமா, நியாயமான பிரார்த்தனைக்காக வேண்டிட்டு அந்த அல்லாஹ்விடத்துல நான் வேண்டுதல் மட்டும் சொல்லிக்கிறது. முழு சாத்தி இன்னும் ரொம்ப அதீதமான கஷ்டங்கள் இது எங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ரொம்ப மோஸ்ட் ஸ்ட்ரகிளா இருக்கும், நிறைய நெருக்கடிகளா இருக்கும், இதுல நிவர்த்தி ஆகும் அப்படின்னா அது முழு எடுத்து காதல் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது காதலை சாத்தி அது நிவர்த்தி ஆகணும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதான் இங்க அந்த பைரவரோட விஷயம். வடமாற சாத்தம் சம்பா சாதம் சொல்லுவாங்க, மிளகு ஜீரக சம்பா சாதம், பானகம் அது விஷயம். அது இல்லாமல் எல்லா ராவுகால ஞாயிற்றுக்கிழமைகளும் எல்லா தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி நிறைய ஆமா அது மேல உடைக்கும் போது உங்களுடைய கர்மாக்கள்லாம் உடஞ்சி செதறி போற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள்லாம் செதறி உங்களை விட்டு போகும் அப்படிங்கிறது வேண்டி உடைக்கும். நிச்சயமாக நமக்கு நவகிரகங்களுக்கு பூஜி விநாயகருக்கு ஆலயத்துல எல்லா வகையான கோஷ்டம் முட்டையும் இந்த ஆலயத்தில். அது மாதிரி பிரம்மோற்சவம் சொல்லக்கூடியது மாசி மாதம் 11 நாள் நடக்கும். வாஸ்து சாந்தியில இருந்து கொடி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய திருக்கல்யாண வருஷம் தேடி ரொம்ப பிரசித்தியாக அன்னைக்கும் பைரவர் கடைசி நாள் 13வது 12வது நாள் பைரவர் அது ரொம்ப விஷயம். அதே மாதிரி நவராத்திரி சிவராத்திரி சிவாலயம் நிச்சயம் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய எல்லா வகையான வைபவங்களும் இந்த கோயில் அப்படியே உண்டு. நிச்சயமா ஆணி உத்தர தரிசனம் சித்திர மாசத்திலே பார்த்தீங்கன்னா சித்திர மாசத்திலே வருஷப்பிறப்பு வைகாசி விசாகம் பால்குடம் மீனாட்சி திருப்பணம் கோயில் பால்குடம் மறுநாள் நம்ம கோயில் பூக்குடி இறங்குவாங்க. நீங்க சிவாலயத்துல பூக்குடி இறங்குறத பார்க்க முடியாது. அது வந்து அது ஒரு பாரம்பரியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆனா இங்க உண்டு. காலதேச வர்த்தமான தூரம் இந்த ஏரியா பழக்கம். இந்த ஏரியாவில் வந்து அவங்க ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக இங்க அந்த பூக்குடி இறங்குற வந்து சுப்பிரமணியன் சிலை முன்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வைகாசி முடிஞ்சிட்டு ஆணி மாசம் நடராஜர் உத்தர தரிசனம். ஆணி முடிஞ்சு ஆடி மாசம் ஆடிப்புறம் அம்பாளுக்கு வந்து நீங்க சொன்னீங்களே மருதாணி சாக்குறது ப்ளவுஸ் பீஸ் கொடுக்குறது அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு ஆடிப்பூரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் வளையல் கொடுப்பாங்க, வளையலே அவங்க பண்ணுவாங்க. ஆடி முடிச்சுட்டு ஆவணி நம்ம ஆவணி மூல உற்சவம் சொல்லியிருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அதுவும் நம்ம ஆவணி மூல உற்சவம் இந்த வளையல் விட்டு எடுத்து சாமி ஆவணி கட்டு புரட்டாசி நவராத்திரி ஆமா ஆமா தாண்டியா எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம சின்ன குழந்தைகள் வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்க டான்ஸ் கத்துக்கிறாங்க, பாடுறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்கன்னா நம்ம கோயில முழுவதும் கட்டணம் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த மேடை கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான இதை வந்து நம்ம இதை வந்து பர்ஃபெக்டான இதை வந்து ஆலயத்துல எல்லா வகையான சௌபாகியங்களையும் தரக்கூடிய சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் ராணியர்களுடைய சீரிய நிர்வாகம் இந்த ஆலயமானது சிறப்பாக பக்தர்களுடைய பேராதரவு. நன்றி வணக்கம்.